ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. மரணத்திற்கு முன் மிக மோசமாக போலீசார் மூலமாக அவர் கொடுமைப்படுத்தப்பட்டது அம்பலமாகியுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் 12 சிராய்ப்புகள், பெரும்பாலும் மேல் உடலில் மற்றும் தலை முதல் கால் வரை 44 காயங்கள் இருந்தன. இந்த காயங்கள் 9 சென்டிமீட்டர் முதல் 23 சென்டிமீட்டர் வரை நீளமாக இருந்துள்ளது. மேலும் அவை தசை ஆழம் மற்றும் எலும்பு ஆழம் வரை சென்று பல்வேறு திசைகளில் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கின்றன. 1. இடது கையில் 3 இடங்களில் சிகரெட் சூடு. 2. மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு. 3. மண்டை ஓட்டின் 2 பக்கங்கள், நடு மண்டை, தலைப்பகுதி முழுவதும் கட்டையால் அடித்த காயம். 4. நாக்கை கடித்தது போன்ற ஒரு நிலை, தலையில் அடிபட்டதால் ஏற்பட்ட வலிப்பு. 5. கண்கள் சிவந்து வீங்கி உள்ளன, காதுகளிலும் இரத்த கசிவு. 6. உடலில் 6 பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தமாக உடலில் 50க்கும் மேற்பட்ட காயங்கள். 7. இதயத்தில் 2 இடங்களில் இரத்த கசிவு. 8. கல்லீரலில் இரத்த கசிவு. இவை அனைத்துமே அவரது மரணத்திற்கு காரணமாகி உள்ளன. லத்தி போன்ற பொருட்களால் ஏற்பட்ட காயங்கள் அதிகப்படியாக உள்ளன. 50க்கும் மேற்பட்ட காயங்களில் 45 ஆழமான காயங்கள் இருந்தன. வலி, இரத்த இழப்பு மற்றும் காயம் காரணமாக மரணம் ஏற்படும் அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். மேலும் மூளையில் இரத்த கசிவு, இதயத்தின் உச்சியில் 3x1.5 சென்டிமீட்டர் பாதிக்கப்பட்ட பகுதி, குறுகிய கரோனரி ஆஸ்டியா மற்றும் பெருநாடியின் வேரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் அவரின் மரணத்திற்கு காரணமாகி உள்ளது. வயிற்றில் 220 மில்லி பழுப்பு நிற திரவம் மற்றும் 100 கிராம் பார்ஷியலி செரித்த அரிசி இருந்தன. ஆனால் பெரிய குடல் காலியாக இருந்தது. இதனால் அவர் நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். காயங்களின் அமைப்பு ஒரே பகுதியில் பல முறை தாக்கப்பட்டதை காட்டுகிறது. இது ஒரு மிருகத்தனமான தாக்குதலை குறிக்கிறது. இளைஞர் அஜித்குமாரின் கஸ்டடி மரண வழக்கு சிபிஐக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அஜித்குமாரின் இந்த மரண வழக்கில் 2 விதமான விசாரணைகளை சிபிஐ மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 5 காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கின் விசாரணை சரியாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது. அப்போது அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. தமிழக அரசின் இந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான தடையில்லா சான்றிதழை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update. ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா?